ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைகிசன் டிவிஆர் இருக்குது பார்த்திங்களா. அதில் வந்து எப்படி ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும். அது வந்து ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேக் சைடு 4 ஸ்க்ரூ இருக்கும். ரைட் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். மொத்தம் 6 ஸ்க்ரூ இருக்கும் பேனல் கழட்டுறதுக்கு. பேக் சைடு 2 ஸ்க்ரூ, 2 சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும். மொத்தம் 6 ஸ்க்ரூ இருக்கும். 6 நம்ம கழட்டிடுறோம். இதே டிவிஆர். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் அங்கே இருக்கும். போர்டு ஹார்ட் டிஸ்க்கு. இதில் தான் சப்ளை வந்து ஹார்ட் டிஸ்க்கு இது பண்ணுறாங்க. ஏற்கனவே அடாப்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஏசி சப்ளை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணி போர்டுக்கு வந்துருங்க. போர்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுத்துருவோம். ப்ளூ கலர் அட்டாச்மெண்ட் கேபிள் இப்போ கழட்டுறது பார்த்திங்கன்னா இது வந்து சட்டா கேபிள்னு சொல்லுவாங்க. சீரியல் அடாப்டர் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த கேபிள் யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பவர் கேபிளுங்க. ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்குறதுக்கு இந்த கேபிள் யூஸ் ஆகுது. இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற 4 ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டிட்டோமா ஹார்ட் டிஸ்க் வந்து ஈஸியாக கழட்டிடலாம்.
அதுதாங்க சிங்கிள். அந்த 4 ஸ்க்ரூ கழட்டிட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 DB ஹார்ட் டிஸ்க். தேங்க்யூ.